கூறுங்கள். So they become critical towards the church. சபையை குறித்து குற்றம் கண்டுபிடிக்கும் சிந்தையோடு அவர்கள் காணப்படுகிறார்கள். Or criticized by people. சபையாரால் குற்றம் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். Or we saw in the third thing, they refuse to submit to the elders. மூன்றாவதாக மூப்பர்களுக்கு தாழ்மையுடன் கீழ்ப்படிய மறுக்கின்றார்கள். The negative side. இது பாதகமான பகுதி. Is there a positive side? இதிலே சாதகமான பகுதி உண்டா? Yeah, there are several profits for the young people in the church. சபையிலே இளைஞர்கள் இருப்பதிலே சாதகமான லாபகரமான காரியங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. The church is the best training ground for our young people. இளைஞர்களுக்கு சபைதான் சிறந்த பயிற்சி பாசறை. I learned dawn preaching while I joined the church groups in St. John's Church, Nazareth as a teenager. பதின்பருவ இளைஞனாக தூய யோவான் ஆலயம் நாசரேத்திலே பாடகர் குழுவிலே நான் சேர்ந்த பொழுதுதான் அதிகாலையிலே பிரசங்கிக்கின்ற கலையை நான் கற்றுக்கொண்டேன். How to read the Bible, looking at the commas, semicolons, colons, inverted commas, stress. How did I learn it? Nobody taught me, but I learned it by observing that men of great stature standing on that big lectern with a big heavy Bible opened up and reading like a thunderous lion the word of God from Genesis to Revelation. That only trained me. That's why I read the Bible like this with all clarity on the pulpit. I don't mix up. வேதத்தை எவ்வாறு வாசிப்பது என்று நான் எவ்வாறு கற்றுக்கொண்டேன்? அந்த நாட்களிலே தங்களுடைய இடி முழக்கமான குரல்களோடு பெரிய வேதத்தை பெரிய பிரசங்க பீடத்தில் நின்று அவர்கள் திறந்து வாசிக்கும் பொழுது கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, மேற்கோள் குறிகள் எங்கெங்கெல்லாம் வருகின்றதோ அங்கங்கே எப்படி நிறுத்தி எப்படி நயம்பட வாசிக்க வேண்டும் என்று அந்த பெரிய மனிதர்கள் வாசித்த பாணியையும் நடையையும் பார்த்து பார்த்துதான் நான் பயின்று கொண்டேன். And that's what Paul wrote to Timothy. You know what he said? Until I come, give attention to reading. That is not personal reading, it is a public reading of the scriptures. Until I come, give attention to the public reading of the scriptures. You know why? Those days each one did not have a copy of the Bible. Somebody has to read it aloud and pulpits from scrolls. அதைத்தான் தன் மனதிலே வைத்தவனாக தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பவுல் சொன்னார், நான் வருகின்றவரை வாசிக்கிறதற்கு நீ கவனமாயிரு. இந்த வாசிக்கிறது என்பது தனிப்பட்ட வேதத்தை வாசிப்பதை குறிக்கவில்லை, பொதுமக்களுக்கு முன்பாக நின்று வேதத்தை வாசிக்கின்ற கலையை அவர் குறிப்பிடுகின்றார். உங்களுக்கு தெரியும், அந்த நாட்களிலே இப்படி ஒவ்வொருவருடைய கையிலும் தனித்தனியாக வேதத்தினுடைய பிரதிகள் கிடையாது. அங்கிருந்ததான தோல் சுருள்களிலே எடுத்து பொதுமக்கள் கேட்கும்படியாக யாதாம் ஒருவர் வாசிப்பார்கள். இந்த வாசிப்பதற்கு நீ கவனம் கொடு என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதினார். I preached my first sermon in the summer of 1963 in a big CSA church in Virudhunagar that was also called St. John's CSA Church. 1963 ஆண்டின் வேநீர் காலத்திலே என்னுடைய முதல் பிரசங்கத்தை விருதுநகரினுடைய தூய யோவான் ஆலயத்திலே நான் செய்தேன். There was a village near Karaikudi, about 7 kilometers from Karaikudi, a village called Kotayur, where there was no church. But my dad, he collected money from the locals and he built a church there. காரைக்குடியிலிருந்து 7 கல் தொலைவிலே கோட்டையூர் என்கிறதான ஒரு இடம் உண்டு. அந்த இடத்திலே ஆலயம் இல்லாத ஒரு சூழலிலே பணம் சேகரித்து என்னுடைய தந்தையார் ஒரு ஆலயத்தை அங்கே கட்டினார். At that time he was a security officer in the engineering college where I was studying and where Lionel was studying and where so many of our fellowship members were studying. நானும் சகோதரன் லயனலும் நம்முடைய ஐக்கியத்தினுடைய உறுப்பினர்கள் பலரும் பயின்ற அந்த காரைக்குடி பொறியியல் கல்லூரியிலே ஒரு பாதுகாப்பு அதிகாரியாக என்னுடைய தந்தை அந்த நாட்களிலே வேலை செய்து கொண்டிருந்தார். Most of the Sunday sermons I used to preach there. அநேக ஞாயிறு காலை செய்திகள் அந்த ஆலயத்திலே நான் பிரசங்கித்தது உண்டு. The Lionel and several other members of our Karaikudi prayer fellowship, they learned preaching in that church. சகோதரன் லயனலும் மற்றும் என்னோடு இருந்ததான பல சகோதரர்களும் பிரசங்கிக்கின்ற கலையை அந்த கோட்டையூர் ஆலயத்திலே பிரசங்கித்து தான் பயின்று கொண்டார்கள். In one Good Friday I preached 9 sermons, introductory sermon, sermons on the 7 sayings of Christ and concluding sermon. All the 9 I preached. ஒரு புனித வெள்ளி ஆராதனையிலே அறிமுக செய்தி, இறுதி செய்தி, 7 வசன செய்திகள் ஆக 9 செய்திகளையும் நான் பிரசங்கித்தேன். I am very thankful to the established church, whichever denomination,
because they serve as a training ground for young people. பிரதான சபைகளிலே இப்படிப்பட்ட வாய்ப்புகளை வாலிபர்களுக்கு தருகின்ற பயிற்சி பாசறைகளாய் திகழ்கின்ற இந்த ஆலயங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். When the church fails to be a training ground, it becomes a battleground. இவ்வாறு ஆலயங்கள் அல்லது திருச்சபைகள் பயிற்சி பாசறைகளாய் இருக்க தவறும் பொழுது அவைகள் போர்க்களங்களாக மாறிவிடுகின்றன. That's what has happened. அதுதான் இன்றைக்கு அரங்கேறி So இருக்கின்றது. take advantage of the churches wherever you go and train yourself in whatever capacity. Don't try to immediately ask the pastor, next Sunday I would preach. No, that doesn't happen. நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே இருக்கக்கூடிய ஆலயங்களிலே இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி சொல்வதனாலே போதகரை பார்த்து, போதகரே அடுத்த வாரம் நான் பிரசங்கிப்பேன் என்று தட்டி கேட்காதிருங்கள். வாய்ப்புகளை நயமாக பயன்படுத்த பிரயாசப்படுங்கள். So the first profit is that the church is for the good of the youth. முதலாவது காரியம், திருச்சபை வாலிபர்களுடைய முன்னேற்றத்திற்காக காணப்படுகிறது. And the other side is that youth must be for the good of the church. That is the next aspect. அதே சமயத்திலே இந்த வாலிபர்கள் சபைக்கு ஆசீர்வாதமாக, சபையின் வளர்ச்சிக்கு காரணர்களாக இருக்க வேண்டும். Yesterday I told you the youth can be a tremendous asset as arrows full in the quiver to face the enemies and adversaries for the gospel. எதிரிகளிடத்திலே நேருக்கு நேர் மோதி அவர்களை வீழ்த்துகின்றதான அம்புகளாக, பலவான் கையில் உள்ள அம்புகளாக இளைஞர்கள் திருச்சபையின் மூப்பர்கள் கையிலே செயல்பட வேண்டும். Saul represents the backslidden church. சவுல் பின்மாற்றம் அடைந்த சபையின் அடையாளமாய் காணப்படுகிறார். David must help the backslidden church to fell Goliaths. இப்படி பின்மாற்றம் அடைந்த சபைக்கு உதவியாக அவர்களை எதிர்த்து நிற்கின்ற கோலியாத்துகளை வீழ்த்துகின்ற தாவீதுகளாக இளைஞர்கள் விளங்க வேண்டும். If Sauls can kill thousands, Davids can kill tens of thousands. சவுலால் ஆயிரங்களை கொல்ல முடியுமானால் தாவீதால் 10,000களை கொல்ல முடியும். As a youth leader, as a youth worker, try to meet with pastors whenever possible. Not simply to go to them to get permission to conduct your youth program in the church or put it in the notice board. Go to them to bless them, not to bleed them. சபைகளுக்கு சென்று போதகர்களை சந்திக்கும் பொழுது உங்களுடைய இளைய தலைமுறையினரின் கூட்டங்களுக்காக அனுமதி கேட்டோ அல்லது உங்களுடைய வாலிபர் கூட்ட அழைப்புதல்களை அவர்களுடைய அறிவிப்பு பலகையிலே போடுவதற்காகவோ அவர்களுடைய உதவி கேட்டோ மட்டும் செல்லாதிருங்கள். அவர்களிடத்தில் உதவி கேட்பதற்காக அல்லாமல் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக நீங்கள் கடந்து செல்லுங்கள். Youth are necessary for the church. The church cannot go on without the youth. வாலிபர் திருச்சபைக்கு அவசியம் தேவை. திருச்சபையினுடைய செயல்பாட்டிற்கு இளைஞர்கள் இன்றியமையாதவர்கள். Old men will declare wars, but only young people will have to fight the wars. மூப்பர்கள் யுத்தங்களை பிரகடனப்படுத்துவார்கள், ஆனால் யுத்தங்களை நடத்த வேண்டியது நாம் தானே. It's always the history in the world, and that's the history of the church also. உலகம் எங்கிலும் நெடுகவே இதுதான் கதை, திருச்சபையிலும் இதுதான் உண்மை. If the youth force is not fully tapped and utilized, you know what will happen? Our churches will become unions of the unemployed. இந்த இளைஞர்கள் சரியான விதத்திலே பயன்படுத்தப்படவில்லை என்றால் திருச்சபைகள் எல்லாம் வேலையற்றோருடைய சங்கங்களாக மாறிவிடும். Why are you standing here idle? ஏன் இங்கே சும்மா நின்று கொண்டிருக்கிறாய்? No man hired us. எங்களை ஒருவரும் வேலை கொள்ளவில்லை. Now that's a sad story. இதுதான் வருத்தமான கதை. Please talk to your pastors. Please talk to your church leaders and ask them to use young people in whichever way they can. உங்களுடைய போதகர்களிடத்திலும் உங்களுடைய சபை தலைவர்களிடத்திலும் பேசி உங்களுடைய சபையின் இளைஞர்களுக்கு வேலை கொடுங்கள்.